கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுவிசேஷ பகுதி 10ஆம் அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று. பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய மந்தையிலே நாம் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, நாம் அவரை பின்பற்றும் போது நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்கிறார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நாம் ஒரு காலம் கெட்டு போக மாட்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே நாம் இருக்கிறோம், அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிற பிரகாரம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நமக்கு ஒரு குறையும் வராது. புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் நம்மை கொண்டு போய் விடுகிறார். நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஒருபோதும் அந்நிய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, சத்ருவானவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு மாத்திரமே செவி கொடுக்க நம்மை அர்ப்பணிப்போம். அவரை பின்பற்றும் போது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது நமக்காக அவர் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன். வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பினார்? நமக்காக. நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது நம் கெட்டு போகாமல், பாவத்திலே அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிப்போம். முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை தேடுவோம். அவரையே பின்பற்றுவோம். அவருடைய ஆடுகளாய் வாழ்வோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். ஒரு காலம் நாம் கெட்டு போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய உள்ளம் கைகளிலே நம்மை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து யாரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நம்மை பாதுகாப்பார். சத்துருக்களின் கிரிகளுக்கு விலக்கி நம்மை மீட்டெடுப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே மெய் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே தருகிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கைகளின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே தடைகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாகா ராகா தனகந்தரோ ஷகதனமலஹதுரபா ரீபா கேரே ஷேகே லா ராதாரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தனகன் தொரோ ஷகதனமலஹ துரபா ரீபா கேரே ஷேகே லா ராதாரபா. தடைகள் விலகுவதாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்க போர சாந்த ரதன ஹதுரபா. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்க தனஹந்தர ஷகதனமலஹ துரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பொழுது ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ ஏன் வாழ வேண்டும் என்று யோசிக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை சந்திங்கப்பா. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரை ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் மனம் இறங்குவீராக. பிள்ளையுடைய தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருக்களின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வெளியேறட்டும். ரீபா ராபா தூராபா கதா ரபா 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 ரஹந்தர ஷகதனமலஹ தூரபா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். கர்த்தரே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அப்படியே ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக உயர்த்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.